12th எக்ஸாமை படித்து பாஸ் பண்ண முடியாத ஒரு கேங் ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க திட்டம் நிறைவேறியதா ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். தியேட்டரில் போய் பார்க்க முடியாதவங்களுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். படத்தோட ஹீரோவான ஜோஜோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸான ஷானு, செருது, ஷிஃபாஸ், டிஜே எல்லாரும் 12th எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அன்னைக்கு ரிசல்ட் வருது, அவங்களுக்கு பாஸ் ஆகும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அதனால் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் கள்ளு குடிச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை செக் பண்ணுறாங்க. ஷானு தான் லேப்டாப்பில் ரிசல்ட் செக் பண்ணுறது. ஒவ்வொருத்தருடைய ரிசல்ட்டாக செக் பண்ணால் எல்லாருமே ஃபெயில் ஆகிருப்பாங்க. கடைசியாக ஷானு அவருடைய ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. ஆச்சரியமாக அவர் பாஸ் பண்ணியிருப்பார். ஷானு பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் கள்ளு குடிச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணியிருந்தோம்ல. ஆனால் நான் குடிக்க போகிறதில்ல. வீட்டுக்கு அப்பா அம்மா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு குடிச்சிட்டு போனால் பிடிக்காது. ஜோஜோ நான் ஈவினிங் உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கல்லுக்கு அவருடைய ஷேரை கூட பே பண்ணாமல் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாம எப்படி ஃபெயில் ஆனோம், எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை, படிக்கிறதாலலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஆட்டிடியூட் வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு பேசிப்பாங்க. ஜோஜோ வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கிட்ட ஃபெயிலான விஷயத்த சொல்கிறாரு. அவங்க அப்பா எதுவுமே கண்டுக்காமல் கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பார். ஜோஜோவோட அம்மா நீ பாஸ் பண்ணால் இட்டலிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு லவ்லி கிட்ட சொல்லியிருந்தேன், நீ ஃபெயிலான கதையெல்லாம் எப்படி அவகிட்ட சொல்கிறதுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஷானு அங்கே வருவார். ஜோஜோவுடைய அம்மா சாப்பிடுன்னு சொல்ல, இல்லைம்மா நான் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணல, அதனால வீட்டில் பிரியாணி பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்லி ஜோஜோவை வெறுப்பேற்றுவார். உடனே ஜோஜோவுடைய அம்மா அவனை பார்த்து கற்றுக்கோ, ஆம்பளை பையனா இப்படி தான் இருக்கணும், அவங்க கூட தான் சுற்றிட்டு இருக்க, இருந்தும் என்ன பிரயோஜனம்னு ஜோஜோவை திட்டிட்டு ஷானு கிட்ட நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு உள்ளே போவாங்க. அந்த நேரம் பார்த்து ஜோஜோ என் வீட்டை விட்டு வெளியே போன்னு ஷானுவை விரட்டி அடிச்சிடுவார். ஜோஜோவுக்கு ஸ்கூல் படிக்கிற அனுங்கிற ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கும். டெய்லியும் அவங்க போகிற ஃபெரியில் ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஒரு நாள் அந்த ஃபெரி கண்டக்டர் அனு கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜோஜோ ஷானு கிட்ட பேசாம நான் அந்தால தண்ணியில தள்ளி விடட்டான்னு கேட்பாரு. அதுக்கு ஷானு அவ தான் உன்னை கண்டுக்கிறதே இல்லை, ஆட்டிடியூட் காட்டுறா, அவளுக்காக இதெல்லாம் ஏன் பண்றேன்னு திட்டுவாரு. ஜோஜோ அந்த ஆட்டிடியூட் தான் இந்த க்ரஷுக்கே காரணம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஒரு அழகான பையன் உன்னையே பார்த்துட்டு இருந்தா கண்டுக்க மாட்டியான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு அழகான பையனா அது யாருன்னு நக்கலா கேட்பாங்க. அடுத்ததா ஜோஜோ அவருடைய ஃப்ரெண்டான ஷெரினை பார்க்க போறாரு. அன்னைக்கு ஜோஜோடைய பர்த்டேங்கிறதுனால ஷெரின் கிஃப்ட் கொடுக்க ஃபெயில் ஆனவனுக்கு என்ன பர்த்டேன்னு சோகமாக பேசுவார். ஷெரின் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் இப்போ ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பிரயோஜனம், எவ்வளோ பிட் எழுதி கொடுத்தேன், அப்போவும் நீ பாஸ் பண்ணல, உன் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா அங்கே லாட்ரி வித்துட்டு வருவாங்க. ஷெரின் உன் பர்த்டே தானே, இன்னைக்கு லாட்ரி எடுத்து பார்க்கலான்னு சொல்ல ஜோஜோ லாட்ரி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்க அந்தம்மா 75 lakhsன்னு சொல்கிறாங்க. ஜோஜோ அந்த 75 lakhs விட ப்ரீஷியஸான ஒரு பொண்ணு தான் என் பக்கத்தில் இருக்கா, எனக்கு இந்த லாட்ரி எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவார். ஒரு நாள் செருதோட கறிக்கடையில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆல்பிங்கிற ஒரு பையன் அங்கே வந்து ஷிஃபாஸ் கிட்ட நீ மரியாதை ஸ்டாக் பண்ணுறியா, அவகிட்ட உம்மா கேட்டியாமேன்னு கேட்பாரு. ஷிஃபாஸ் எனக்கு இதுக்கு உம்மா, எனக்கு தான் ஏற்கனவே உம்மா இருக்காங்களேன்னு சொல்ல ஆல்பி எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதேன்னு மிரட்டிட்டு போவார். அப்போ டிஜே அங்கே வராரு. ஜோஜோ அவர்கிட்ட இப்போ தான் ஒருத்தன் இங்கே வந்து ஷிஃபாஸை மிரட்டிட்டு போனால் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல டிஜேவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆல்பியை தேடி போகிறாங்க. டிஜே ஆல்பியை பார்த்ததும் இவன் கூட சண்டே ஸ்கூலில் படித்தவன் சொல்லிட்டு ஆல்பி கிட்ட மண்ணு பொண்ணு இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு ஒன்றா தானே சண்டே ஸ்கூலில் படித்தோம், இருந்தாலும் நீ வந்து மிரட்டிட்டு போவியான்னு கேட்பாரு. அதுக்கு ஆல்பி பொண்ணுங்க கிட்ட கிஸ்ஸை கேட்டால் வேற என்ன பண்ணுவாங்களான்னு கேட்பாரு. டிஜே அவன் டீசெண்டாக கேட்க தானே செய்தான், ஆனால் நீ இன்டீசெண்டாக அவனை மிரட்டியிருக்க, உனக்கு தைரியம் இருந்தால் என்ன அடின்னு சொல்ல ஆல்பி டிஜேவோட முகத்திலேயே ஒரு பஞ்சு வைப்பா. டிஜே பஞ்ச் வாங்கின வேகத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுவாரு. ஷிஃபாஸ் இதுக்கு தான் பிரச்சனை வேண்டான்னு சொன்னேன், அவன் ஸ்டேட் லெவல் பாக்ஸர்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஜோஜோ ஷாக் ஆகி நேராக வீட்டுக்கு போய் பாக்ஸிங்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணி காலேஜில் சேர்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ்லலாம் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பாஸ் பண்ணிடலாம், காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அதை வச்சு நம்ம பிடிச்ச காலேஜில் சேர்ந்துடலாம், ஃபுட்பால் கிரிக்கெட்லலாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நம்ம பாக்ஸிங் சேர்ந்து ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமா சேர்ந்து பாக்ஸிங்கில் ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆலப்புழா ஜிம்கானாங்கிற இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாங்க. அங்கே 1000 ரூபாய் அட்வான்ஸு, 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பார்கெயின் பண்ணிவிட்டு 300 ரூபாய் அட்வான்ஸு, 150 ரூபாய் ஃபீஸுக்கு கொண்டு வருவாங்க. அங்கே சலீம் தான் மாஸ்டர். எதுக்கு பாக்ஸிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கேட்க ஜோஜோ எஸ்டி காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேரணும், கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்வார். சலீம் பக்கத்தில் இருக்கிற கயிறு ஃபேக்ட்ரியை காட்டி இந்த ஃபேக்ட்ரி 50 முறை சுற்றி வாங்க, உடம்பெல்லாம் கொஞ்சம் வேர்க்கட்டும்னு சொல்கிறாரு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. 45 முறை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு 50 ரவுண்டை முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சலீம் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் வேரில் வாங்க, நாளைக்கும் 50 முறை சுற்றணும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்னு சொல்கிறாரு.
சலீம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பாக்ஸிங் ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2 கையையும் சேர்த்து வைக்கிறது முகத்துல பஞ்ச் விழாம இருக்கிறதுக்கு தான். கைய இறக்குனா முகத்துல பஞ்சு விழும்னு சொல்லிக் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட்ல பஞ்ச் பண்ணும்போது 1ன்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதையே ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ண வைப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல பஞ்ச் பண்ணும்போது 2ன்னு சொல்லி பஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதையே கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண சொல்வாரு. இப்படியே பண்ணி பண்ணி எல்லாருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற ஒரு பையன்கிட்ட எத்தன நாளா இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, 1 மட்டுமே 1 மந்த் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஜோஜோ அவங்க அம்மா கிட்ட நான் பாக்ஸிங் ட்ரெய்னிங் போக ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் நெறைய புரோட்டீன் எல்லாம் தேவைப்படும். அதுக்கு ஏத்த மாரி சமையுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா, "உன்னோட அடுத்த வேலைய ஆரம்பிச்சுட்டியா? உன்னால எது பண்ண முடியுமோ அது பண்ண வேண்டியது தானேன்னு" கிண்டல் பண்ண, ஒரு ஆள் நல்ல காரியத்துக்கு போகும்போது நல்ல வார்த்தை சொல்ல தெரியாதான்னு டென்ஷன் ஆயிடுவாரு. ஒரு நாள் வழக்கம் போல அனுவ பார்க்கறதுக்காக ஃபெரில போயிட்டு இருப்பாரு. அப்ப அனு மெசேஜ் அனுப்பினேனே ஏன் ரிப்ளை பண்ணலன்னு கேட்குறாங்க. ஜோஜோ, நான் வேணும்னெல்லாம் ரிப்ளை பண்ணாம இல்ல. பாக்ஸிங் ட்ரெய்னிங்க்காக போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வீக் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அதனால மாஸ்டர் கூட கான்கால்ல இருந்தேன். அதனால தான் ரிப்ளை பண்ண முடியலன்னு பந்தா காட்டுவாரு. உடனே அனு, "ஓ! பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் போறியா? அப்ப அந்த கண்டக்டர் என்ன பார்த்து வழிஞ்சுட்டு திரியிறான்ல, அவனுக்கு ஒரு பஞ்ச் குடுக்க முடியுமான்னு?" கேட்குறாங்க. ஜோஜோ அந்த கண்டக்டர திரும்பி பார்த்து லைட்டா பயந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம பஞ்ச் குடுத்துடலாம். ஆனா அவன் தண்ணீல விழுந்துடுவான். போலீஸ் கேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரு உன் மொபைல், லேப்டாப் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுடுவாரு. டியூஷனுக்கு கூட அனுப்ப மாட்டாரு. உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி சமாளிப்பாரு. அனு, ஐயய்யோ! மொபைல், லேப்டாப் எல்லாம் பிடுங்கிடுவாங்களா? அப்படின்னா வேண்டான்னு சொல்ல, அப்பந்தான் ஜோஜோவுக்கு நிம்மதி பெருமூச்சே வரும். அடுத்ததா அனு, "நீ கிக் பாக்ஸிங் கத்துக்கிறியா? நார்மல் பாக்ஸிங் கத்துக்கிறியான்னு?" கேட்க, ஜோஜோ, "பாக்ஸிங்ல என்ன கிக் பாக்ஸிங், நார்மல் பாக்ஸிங் எல்லாமே பாக்ஸிங் தானேன்னு" ஒளறிட்டு, திரும்ப நார்மல் பாக்ஸிங் தான்னு சொல்லி சமாளிச்சுடுவாரு. சலீம் இந்த கேங் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ப்ளே பண்றதுக்கான ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக ஜோஷ்வான்னு ஒருத்தர வரவழைச்சிருப்பாரு. அவர் நேஷனல் லெவல் பிளேயர். சவுத் ஏசியாவ ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாரு. ஜோஷுவா இவங்களெல்லாம் பார்த்துட்டு, "இந்த கோலத்துல இருக்கீங்க, ஆரோக்கியமும் இல்ல, ஷூவும் இல்ல, தெருவுல விளையாடுறவங்க மாதிரி இருக்கீங்கன்னு" டென்ஷன் ஆவாரு. அதுக்கப்புறம் ஜோஷுவா ஜோஜோவ பார்த்து, "இதுவரைக்கும் பாக்ஸிங் கிளவுஸ் போட்டதில்லைல்ல, என் கூட வான்னு" கூட்டிட்டு போயிட்டு கிளவுஸ எடுத்து கையில குடுத்து போட சொல்றாரு. அதுக்கப்புறம் பஞ்சிங் பாக்ஸ்ல கிக் பண்ண சொன்னா ஜோஜோ லைட்டா தட்டி விடுவாரு. அத பார்த்து ஜோஷுவா டென்ஷன் ஆகி, "இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான பஞ்ச் பாக்ஸருடைய பஞ்ச் தான். அதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். நீ என்னடான்னா கைய வீசுற மாதிரி பஞ்ச் பண்ற. நல்ல பவர்ஃபுல்லா பஞ்ச் பண்ணுன்னு" சொல்றாரு. உடனே ஜோஜோ பவர்ஃபுல்லா பஞ்ச் பண்ண அந்த பஞ்சிங் பேக்கே கீழ விழுந்துடுது. அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் நடக்குது. டிஜே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாக் அவுட் ஆயிடுவாரு. வின்னர் அவர் நெஞ்சில கால வைக்க, அத ஃபோட்டோ எடுத்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அத பார்த்து ஷானு டென்ஷன் ஆகி, "நான் எதுக்காக பாக்ஸிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்? அதுதான் நான் பாஸ் பண்ணிட்டேனே. எனக்கு பாக்ஸிங் எல்லாம் வராதுன்னு" சொல்வாரு. ஜோஜோ, "பாக்ஸிங்னா ஒண்ணும் இல்லடா. உனக்கு 1, 2 தெரியும்ல. அது போதும். அத வச்சுட்டு நீ பாக்ஸிங் பண்ணிடலான்னு" சொல்வாரு. கேர்ல்ஸுக்கான மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நட்டாஷான்னு ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. ஜோஜோ அவங்க கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு ரத்தம்னா பயம் இல்லைன்னா, கொஞ்ச நேரத்துல என்னுடைய மேட்ச் நடக்க போகுது. நான் உங்கள அஃபிஷியலா இன்வைட் பண்றேன்னு" சொல்லிட்டு போவாரு. அனு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஜோஜோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அத ஷெரின் நோட்டீஸ் பண்ணிட்டு யாருன்னு கேட்க, போட்மேட்டுன்னு சொல்லி சமாளிச்சுடுவாரு. ஜோஜோ ஷானுவையே அவருக்கு அப்போனன்ட்டா ப்ளே பண்ண வச்சுட்டு ஈஸியா வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நட்டாஷா ப்ளே பண்றத பார்த்துட்டு, "இவன் என் இதயத்த திருடுவான்னு நினைக்கிறேன்னு" ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வழியா டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணிட்டு ஸ்டேட் லெவலுக்கும் செலக்ட் ஆயிடுவாங்க. ஜோஜோ வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா புது கீபோர்ட வாங்கி வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஜோஜோ அவர்கிட்ட, "அப்பா, நீங்க வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல எனக்கு காலேஜ் சீட் கிடைச்சிடும். இருந்தாலும் கொஞ்சம் டொனேஷன் குடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான பணத்த ரெடி பண்ணுங்கன்னு" சொல்றாரு. அனு ஜோஜோவுக்கு ஃபோன் பண்ணி வின் பண்ணதுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையான்னு கேட்க, டிஜேவுடைய வீட்ல பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அனுவும் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வருவாங்க. வீட்ட சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அனுவ தனியா கூட்டிட்டு போவாரு. அனு அவர்கிட்ட, "நீ என்ன கிஸ் பண்ண தானே தனியா கூட்டிட்டு வந்த. எந்த மாதிரி கிஸ் தரப்போற? ஃப்ளையிங் கிஸ்ஸா? வேம்பயரா? ஏஞ்சலான்னு?" கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஜோஜோ, "இப்படி ப்ரெஷர்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது. வா கீழ போலான்னு" சொல்லிட்டு அனுவ கீழ கூட்டிட்டு வந்துடுவாரு. அனு ரொம்பவே அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு, "நமக்கு செட் ஆகாது. நல்லா கிஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டா வேணும். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு" சொல்லி மெசேஜ் அனுப்பிடுவாங்க. உடனே ஜோஜோ ஷெரினுக்கு ஃபோன் பண்ணி, "உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு" கேட்பாரு. அதுக்கு அவங்க, "நான் போட்டுட்டு இருக்கிற ஆப்பம் இப்ப சரியா வந்தா போதும். அது மட்டும் தான் இப்போதைக்கு என் ஆசைன்னு" சொல்லிடுவாங்க. கோச் ஜோஷுவா பசங்க கிட்ட, "ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மேட்ச்சுக்கு போய் அடி வாங்கிட்டு திரும்ப வர வேண்டியதா இருக்கும்னு" சொல்வாரு. ஜோஜோ, "நாங்க தான் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம்ல. எந்த மேட்சா இருந்தாலும் சரி, ரிங்குக்குள்ள போனா நாங்க வேற மாதிரின்னு" சொல்வாரு. ஜோஷுவா, "உங்க 2 பேர்ல யாராவது என் முகத்துல ஒரு பஞ்ச் விடுங்க. நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன்னு" சொல்றாரு. ஜோஜோவும் ஷானுவும் சேர்ந்து அவர பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில அடி வாங்கிட்டு ஐஸ் பேக்க தேடி போவாங்க.
ஜோஜோ ஷெரினை பார்க்க போறாங்க. ஷெரின், நீ ஏன்டா டல்லா இருக்க? உன்கிட்ட அந்த பழைய சாம்னஸே இல்லையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜோஜோ, என்னால பழைய மாதிரி எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பாக்ஸிங் கூட சரியா போட முடியல. ஒரு கிஸ் கூட பண்ண முடியல. உனக்கு எந்த மாதிரி கிஸ் பிடிக்கும்னு கேட்பாரு. அதுக்கு ஷெரின், கிஸ்ல என்ன வெரைட்டி இருக்கு? சிம்பிளா ஸ்வீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜோஜோ கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஜோஜோவும் உடனே ஷெரின் கன்னத்துல முத்தம் கொடுப்பாரு. கிறிஸ்டோபர், கிரண், தீபக்னு வேற 3 பேரும் அந்த டீம்ல வந்து சேர்ந்துப்பாங்க. அதுல கிரண் ஏற்கனவே லாஸ்ட் இயர் ஸ்டேட் லெவல்ல விளையாடி தோத்து போயிட்டாரு. தீபக் ப்ரொஃபஷனலா எந்த பிராக்டிஸும் எடுக்கல, இருந்தாலும் நல்லா விளையாடுவாரு. யூடியூபை பார்த்து தான் பாக்ஸிங்கே கத்துக்கிட்டதா சொல்வாரு. சலீம் பசங்களை மீட் பண்ணி பேசுறாரு. இன்னும் 2 மாசத்துல ஸ்டேட் மீட் நடக்கும். இது வரைக்கும் நம்ம கப் வின் பண்ணதே இல்லை. ஆனா இந்த முறை நம்ம தான் கப்பை வின் பண்ணணும்னு சொல்வாரு. ஜோஷ்வா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரைனிங். நான் சொல்கிற டயட் பிளானை தான் ஃபாலோ பண்ணணும். யாராவது ஒருத்தங்க மிஸ்டேக் பண்ணாலும் அத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஜோஜோ அவங்க அப்பா கிட்ட, நான் திரும்ப வரும்போது நிறைய கோல்டு மெடலோட தான் வருவேன். அது வைக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்வார். ஜோஜோடைய அம்மா, ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிறத விட்டுட்டு எதுக்கிட்டா போய் கண்டவங்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிற? போகும்போது ஆம்புலன்ஸ் நம்பரை வாங்கிட்டு போ, திரும்ப வரும்போது உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஜோஜோ, நான் ஆம்புலன்ஸில் வரேனா சாம்பியனா வரேனான்னு பொறுத்திருந்து பாருன்னு வீரப்பா பேசிட்டு கிளம்பிடுவாரு. காம்படிஷன் நடக்கிற வெனியூக்கு வராங்க. ஜோஷ்வா பசங்கிட்ட, கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க, வெயிட் செக் பண்ணுவாங்கன்னு வார்ன் பண்ணுவார். ஆனால் ஜோஜோ அதெல்லாம் கண்டுக்காம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பார். அடுத்ததாக வெயிட் செக் பண்ணுறாங்க. 60 கேஜி கேட்டகரியில் இருந்த ஜோஜோ இப்போ 65 கேஜி கேட்டகரிக்கு வந்துடுவார். அதை பார்த்துட்டு ஜிம் ஓனர் ஷான்சு டென்ஷன் ஆகி வெயிட் செக் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு, இது வரைக்கும் அவன் 60 கேஜியில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தான், ஏதாவது பண்ணுங்கன்னு கெஞ்சுவார். ஆனால் அவங்க எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜோஷ்வாவும், நான் சொன்னேன்னு கேட்டியா, இப்போ என்னாச்சு பாருன்னு ஜோஜோவை திட்டுவார். கேர்ள்ஸ் பாக்ஸிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நட்டாஷாவும் அங்கே வருவாங்க. அவங்கக்கிட்ட ஜோஜோ போய் நம்ம கப் வின் பண்ணணும்னு சொல்வார். நட்டாஷா கூட இருக்கிற பொண்ணு, நாங்கள் கப் வின் பண்ணுவோம், நீங்கள் கப் வின் பண்ணுற வழியை பாருங்கன்னு சொல்ல ஜோஜோ டென்ஷன் ஆகி, ஆலப்புழாவுக்காக கப் வின் பண்ண போகிறது நீங்களா நாங்களான்னு பார்த்துடலான்னு சொல்வார். அதுக்கப்புறம் பசங்க அந்த வென்யூவை சுற்றி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு அஃபிஷியல் ஜோஷுவாவை பார்த்ததும் டென்ஷன் ஆகி அவர்கிட்ட வந்து, நீ எப்படி இங்கே வந்த? உத்தம் சிங் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவன் ஏதோ ஒரு ஜோக் சொன்னான்னு அவனை போட்டு அடிச்சிருக்க. நீ இனிமே ஜென்மத்துக்கு ரிங்கில் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு போவார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கோச் ஜோஷ்வா கிட்ட வந்துட்டு, அவர் ஏதோ டென்ஷனில் பேசிட்டு போகிறாரு, நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆனால் உங்கள் கூட வந்திருக்கிற பசங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பேசாமல் உங்கள் ஷேரை வாங்கிட்டு கிளம்புறது தான் பெட்டர்னு சொல்வார். இதை கேட்குற ஜோஜோ அந்த கோச் கிட்ட வந்து, உங்கள் பசங்க மேலே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருந்தது, ஆனால் உங்களால் அதுவும் போச்சுன்னு சொல்லிட்டு போவார். ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் கிறிஸ்டோஃபர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது. அவருக்கு கேரளா ஸ்டைலில் கிராண்ட் வெல்கம் எல்லாம் பசங்க கொடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்டோஃபர் ரிங்குள்ளே போனால் கொஞ்ச நேரத்திலே நாக் அவுட் ஆகிடுவார், கொலாப்ஸும் ஆகிடுவார். அவர் ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் இஷ்டத்துக்கு பிளாபர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நான் யார், எங்கே இருக்கேன், தோல்வியிலிருந்து தான் சாம்பியன்ஸ் உருவாகிறதுன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பார். அடுத்ததாக கேர்ள்ஸ் டீம் பாக்ஸிங் நடந்துட்டு இருக்கோம். ஜோஜோ நட்டாஷா கிட்ட போயிட்டு, நம்ம ஒன்றா சாம்பியன்ஷிப் ட்ரை பண்ணலாமேன்னு கேட்பாரு. அதுக்கு நட்டாஷா, சாம்பியன்ஷிப் வேணும் ஆனால் ஒன்றா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததாக ஷிஃபாஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் ஆகி விழுந்து ட்ரீட்மெண்ட் ரூமில் இருப்பார். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்ஸிங் வீடியோவை பார்த்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு புலம்புவாங்க. அங்கே வர டாக்டர், உங்கள் டீமில் இன்னும் எத்தனை பேர் மிச்சம் இருக்கீங்க, அவங்களுக்கும் பெட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க பங்குக்கு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு ஜோஷ்வா, நான் ஒரு நேஷனல் லெவல் பிளேயர், என் டீம் இப்படியா விளையாடுவீங்கன்னு பசங்களை திட்ட ஆரம்பிச்சிடுவார். நட்டாஷா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோஜோ அவங்க கிட்ட போயிட்டு இப்படி தான் பாக்ஸிங் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுக்க ட்ரை பண்ணுவார். நட்டாஷா அவருடைய முகத்திலே ஒரு பஞ்ச் விட்டுருவாங்க. அடுத்ததாக சேருது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆச்சரியமாக ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிடுவார். அடுத்ததாக ஜோஜோவுடைய காம்படிஷன் நடக்குது. அவர் ரொம்ப கேவலமாக தோற்று போயிடுவார். அதை பார்க்குற இன்ஸ்டியூட் ஓனர், என்னடா நீ எல்லாம் விளையாடுறேன்னு திட்டிட்டு போவார். ஜோஜோ கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் அதுக்கப்புறம் நட்டாஷாவுடைய மேட்ச் நடக்கும். அதை பார்த்து ரசித்து உட்காந்துட்டு இருப்பார். கிரண் ஆப்போனண்ட்டை பார்த்து பயந்து மேட்சுக்கு போகாமல் உட்காந்துட்டு இருப்பார். பசங்க எல்லாம் சேர்ந்து அவரை மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. கிரண் நல்லா விளையாண்டாலும் தோற்று போயிடுவார். அடுத்ததாக தீபக்குடைய மேட்ச் நடக்குது. கொச்சின் டீமுக்கு ஆப்போனண்ட்டாக விளையாண்டுட்டு இருப்பார். தீபக் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு ஆப்போனண்ட் டீம் தீபக் கிட்ட வந்துட்டு, ஒழுங்காக வாக் ஓவர் கொடுத்துட்டு இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் கொன்று புதைச்சிடுவேன்னு மிரட்டிட்டு போவாங்க. தீபக் பயந்து போய் மேட்சை பாதியிலே அபேண்டன் பண்ணிடுவார். அதை பார்த்து ஜோஷ்வா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார். இனிமேல் இங்கேருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஜோஜோ நட்டாஷா கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் அது அப்புறம் சொல்கிறேன், உனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்க நட்டாஷா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தீபக் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும்னு சொல்லிடுவாங்க. ஷெரின் ஜோஜோவுக்கு ஃபோன் பண்ணி மேட்ச் என்னாச்சுன்னு கேட்பாங்க. எல்லாரும் தோற்று போயிட்டோன்னு சொல்வார்.
அப்பந்தான் ஜோஜோவுக்கு செருத் ஜெயிச்சிருக்கானே, ஏன் அவன் அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு யோசனை வரும். உடனே அவன கூட்டிட்டு போய் அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாரு. அதுக்கப்புறம் ஜோஜோ ஜோஷ்வா கிட்ட போயிட்டு, அவனுங்க மிரட்டுனதுனால தானே தீபக் பயந்தான். அப்ப அவனுங்க மேல தானே நமக்கு கோவம் வரும். அவனுங்க மேல கல்ல எடுத்து அடிக்க தோணும். ஆனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள ஜோஷ்வா மிரட்டுனவங்க கிட்ட போயிட்டு அவன் தலையில கல்லாலேயே அடிச்சிடுவாரு. அந்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இந்த டீமை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் ஒரு வழியா அடிச்சு போட்டுட்டு விட்டா போதும்னு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அப்போ அங்கே காலியா வர ஆம்புலன்ஸை வழிமறிச்சு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்தோம். திரும்ப போகிறதுக்கு எங்ககிட்ட வழி இல்லை, எங்களை கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கன்னு லிஃப்ட் கேட்டு ஏறிப்பாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவங்க வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்குவாரு. ஜோஜோவுடைய அம்மா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு, நான் அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு, கேட்டியா, நீ படிக்கிறதுக்கும் லாய்க்கில்லை, விளையாடுறதுக்கும் லாய்க்கில்லைன்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஜோஜோவுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லாரையும் மாதிரி டாக்ஸிக் பேரண்ட்ஸ் ஆகாதீங்கம்மா, கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க, ஜோஜோ கிங் ஆக பிறந்தவன் இல்லை, கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் ஜோஜோ பூரிப்படைஞ்சு, இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எல்லாம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, நான் தான் உங்கள் டீம் மேனேஜர்னு சொல்கிறாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.